திரு அண்ணாமலை கெப்பாசிட்டி 6. உங்களுக்கு புரியுங்களா? அவரால் 6 ஈஸியா பாத்திர முடியும். அவரால் அப்ப கீழே இருக்க 2-3 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இது ஒரு காம்ப்ளிமெண்டா அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை இவங்க கம்ப்ளைண்ட் மாதிரி கொண்டு போறாங்க. 6 தான் கொடுத்திருக்காங்க, வருத்தப்பட்டார். இவர் விலை இருக்க வேண்டியது இல்ல. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்பாக்கு உடம்பு முடியல, ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, அது பார்க்க வேண்டியது. ஆனா நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி கட்சி பணி, அரசியல் பணிகள்ல சொந்த சிக்கல்கள் நிறைய இருந்தும் இன்னைக்கு பாத்துங்க, நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன், திரு ஹெச் ராஜாட்ட இன்னைக்கு பொறுப்பு கொடுத்து வச்சுங்க, அவர் செய்யறேன் எங்க இருக்கிறாருங்க? மருத்துவமனையில் உட்கார்ந்து இருக்கிறார். அதுதான் அந்த கட்சி, அதுதான் எல்லா கட்சியுமே. நீங்க வந்து மருத்துவமனையில் இருந்தாலும் அவர்களே இருந்தாலும் அவங்க எடுத்துவாங்க. அண்ணன் ராஜா என்ன சொல்லுவாரு, நான் 10 போன்ல நான் சமாளிச்சிருப்பா, எனக்கு எல்லாம் தெரியும்பா, நான் எல்லாம் தொகுதி பார்த்து நான் பண்றேன் சொல்லிட்டு அதை பண்ணி இதை பண்ணி சொல்லிட்டு போன்ல அப்படித்தான் இருந்திருக்கணும். சோ இவர் விலை இருக்க வேண்டியதில்லை. இவருக்கு ஒரு அசௌகரியம் இருக்குது, இவருடைய அப்பாவோட உடல்நிலை கவனிக்க வேண்டியிருக்கு, டயாலிசிஸ் பண்றாங்க, சீரியஸ் ப்ராப்ளம், அது எல்லாமே குழப்பம் இல்லை. ஆனால் அரசியல் தலைவர்கள் இதையெல்லாம் தாண்டி நம்ம செய்யணும். திரு அண்ணாமலை அவர்கள் முன்னுதாரணம் வைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன செஞ்சார்? அவருடைய அம்மாவுடைய மறைவு அன்னைக்கு அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மம்தா பானர்ஜியோட சேர்ந்து வந்து கொடியை தூக்கி வச்சார். இதுதான் பொது வாழ்க்கை. பொது வாழ்க்கையில நீங்க வந்து சில தியாகங்களை நீங்க கட்டாயம் செய்ய வேண்டியிருக்கும். அதுல மறுபடியும் இதுதான் உண்மை. அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை. அப்பாவுடைய உடம்பு முடியலங்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அது வந்து டயாலிசிஸ் பண்றாங்கிறது சாதாரண பிரச்சனை, காய்ச்சலுங்க ஜலவசங்கிற பிரச்சனை கிடையாது. ஆனால் அண்ணாமலை போன்ற மல்டி டாஸ்கிங் கெப்பாசிட்டி லீடர்ஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. தே கேன் ஹேண்டில்.